ஜீவ தண்ணீர் என்னவா? ஜீவ தண்ணீர் மட்டும் சொல்லல, அது ஊற்று. அப்ப ஊற்று அதுக்கு மேல என்ன போடக்கூடாது? ஊற்ற என்ன செய்யக்கூடாது? மூடி போடக்கூடாது, மண்ணு போடக்கூடாது. ரெண்டு தீமை செய்தாங்க. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். இரண்டாவது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவங்களே டிசைட் பண்றது. ஜீவ தண்ணீர் ஊற்று ஒருவனுக்குள் இருந்தா அவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நம்ம தாகலாம் வேறையா இருக்கிறதுனால அதை அவர் தீர்க்க மாட்டார். அதனால என்ன பண்ணுவோம்னா, அந்த ஊற்றை மூடிட்டு சில நேரத்தில் நாமளே ஈசாக்கு நாம தான், பெலிஸ்தீரும் நாம தான். ஆமே. சில நேரம் ஆண்டவர், இந்த பெலிஸ்தீன் எனக்குள் வராதிருப்பானாக. நீ தான் அந்த பெலிஸ்தீன், வேற யார் வந்தா அவங்கிட்ட? ஆமே. ஆண்டவர், இந்த பொல்லாத சாத்தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆண்டவர், நான் ஏதாவது பண்ணான அவனை சர்ச்சில் ஈசாக்காரக்கான் வெளியே பெலிஸ்தியானா இருந்துட்டு அவனை மூடி போட்டுட்டு இல்ல, தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை. இப்படி ஜீவ தண்ணீர் ஊற்றை ஒருவன் விட்டுவிட்டால், எரேமியா 17:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகி கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகி கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகண்டு போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படுமா? என்ன வேர்டு? புழுதியில் எழுதப்படும். அதனாலதான் எடுக்க வேண்டாம். யோவான் 7 இயேசு கத்துவார். அந்த பண்டிகையின் பிரதான நாள், பண்டிகையின் பிரதான நாள்ல போன வருஷம் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். பிரதான நாள்ல பிரதான ஆசாரியன் இந்த சிலோவாம் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து நேர ஆலயத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் அடையாளம். எசேக்கியேல் 47 மனதில் வைத்து இதெல்லாம் செய்வாங்க. ஆனா உண்மையா ஜீவ தண்ணீரை தரவர் அங்க ரியலாவே இருக்கிறார். யாரு? ஜீசஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தாங்களா? இல்ல. ஜீசஸை பார்க்கறது வரைக்கும் தான் நட்சத்திரம். ஜீசஸை பார்க்கறது வரைக்கும் தான் எல்லாமே. ஆமே. இந்த தூதர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? ஜீசஸை பார்த்ததுக்கு அப்புறம் கூட போயிடணும். அதுக்கப்புறம் மகளே வான்கோட்டை எங்க பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன். பாஸ்டர் அடி வாங்கி தரக்கூடாது. ஆமே. ஜீசஸை பார்க்கறது வரைக்கும் தான் நட்சத்திரம், தூதர்கள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. இயேசு கத்துறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களை நீங்கள் வந்து தண்ணீர் குடிங்க. யார் வந்தா? எல்லாரும் கேட்டார்கள். நின்று ஒருத்தன் தாகமா இருந்தா கேட்டுட்டா இருப்பான், ஓடி போக மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா கிட்ட வந்தது, மோசே கிட்ட கேட்டாங்களா இந்த தண்ணி குடிக்கலாமான்னு? ஓடி போய் தண்ணி குடிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது இது கசப்பு. ஏன்னா தாகம் அப்படிப்பட்ட தாகம். 3 நாள் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அவங்க போய் கட்டளைக்காக காத்திருக்கவில்லை. தாகம் உன்னை காத்திருக்க வைக்காது. தாகம் உன்னை தாவ வச்சுட்டே இருக்கும். தாகம் உன்னை தாவ வைக்கும். ஆமே. ஒருத்தரும் கேட்கல. அவங்களுக்கு என்ன சும்மா, அதான் அவரு செம்புல தண்ணி தூக்கிட்டு போறாருல, அவருக்கும் தாகம் இல்லை. 8வது அதிகாரம் யோவான் 8 இப்போ அந்த ஜீவ தண்ணீரை விட்டவங்க இயேசு கிட்ட பிரமாணத்தை தூக்கிட்டு வராங்க. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி, அதாவது மோசே சொல்றாரு இவன் மேல கல்லெறிந்து கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். 7 விட்டாங்க. 8 ஆண்டவர் அடுத்த அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். அப்படி ஒரு விரலை எடுத்து அப்படி மண்ணில் எழுதுறார். ஆமே. அதுல அவங்க பேர் தான் எழுதுனாங்களான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. ஆனா இதெல்லாம் பெரிய அடையாளம் காட்டி தரார். நீ ஜீவ தண்ணீர் ஊட்ட விட்டு இந்த பிரமாணத்தை தூக்கிட்டு வந்தாலும் உன் பெயர் புத்தகத்தில் அல்ல, புழுதியில தான் எழுதப்படும். அதனால உனக்குள் துவங்கின இந்த ஊற்று எதை வைத்து மூடி போட்டார்? நேத்து என்ன சொன்னோம்? வாசனை மாறக்கூடாது, ருசி மாறக்கூடாது. அப்படி ஒரு 5 நாள் பிரேயர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பொய்யாச்சு. நமக்கே நாம தொட்டி கட்டி
நம்ம தாகம், நமக்கு பல தாகங்கள் உண்டு. இந்த ஹோலி ஸ்பிரிட் எல்லா தாகத்தையும் தீர்க்க மாட்டார். இந்த ஹோலி ஸ்பிரிட் பரலோக தாகத்தை மட்டும்தான் தீர்ப்பார். பரிசுத்த தாகத்தை தீர்க்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவரால் நமக்கு உண்டாகிற தாகம் என்ன தாகம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த தாகம். ஏன்னா மற்ற தாகம் உண்டாகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இதை நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவர், இந்த நாட்களில் நீர் எனக்கு தந்த இந்த அனுபவத்தை நான் விட்டுறக்கூடாது. கண்களை மூடி எப்பவுமே பண்ற ஒரு ஜெபம் உண்டு. சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம ஆசைப்பட்டு நிறைய கேட்போம் ஆண்டவர்கிட்ட. கேட்கற தப்பே கிடையாது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, சும்மா கேளுங்கிறார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். கேட்கறதுல நிறைய நமக்கு தேவையானது இருக்கும், கேட்கறதுல கொஞ்சம் நமக்கு தேவையானது இருக்கும். நிறைய நாம அப்போன்னு நினைச்சு கேட்கறது ஃபுல்லாவே இது கல்லாதான் இருக்கும். மீன் நினைச்சு ஃபுல்லா கேட்கறது அவ்வளோ பாம்பு. ஆண்டவர், அது பெருசா இருக்குல்ல ஆண்டவரே, எப்படி இருக்கு அது? அதே அது பாம்புடா. இல்ல அவங்களுக்கு பெருசா இருக்கு, அது பாம்பு. அவங்களுக்கு மட்டும் உனக்கு தெரியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான். உனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. கேட்கணும். கேட்கும்போது, ஆண்டவரே இப்ப நான் ஒரு காரியத்தை விரும்புறேன், ஆசைப்படுறேன். மினிஸ்ட்ரியில நிறைய ஆசை இருக்கும், ஃபேமிலியில நிறைய ஆசை இருக்கும், பர்சனல் லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும். ஆண்டவர், இது என்ன உங்களை விட்டு விலக்கிறோம்னா ப்ளீஸ் தந்துடாதீங்க. நீங்க தரலன்னா நான் அழுவேன். கொஞ்ச நாள் அழுதுட்டு போவேன். அழுதுட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஐயோ அழுறான்னு சொல்லிட்டு தந்துடாதீங்க. ஏன்னா அப்பா, நான் உங்க செல்ல பிள்ளை, எத்தனை முறை என்னை. சில வருஷத்துக்கு முன்னாடி, சில வருஷம், இந்த நான் பாவி ஐயா அந்த பாட்டு நான் எழுதுற டைம், அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு காரியத்தை மீறிட்டேன். ஒரு காரியம் சொல்றேன், ஒரு காரியம் நிறைய காரியம் மீறி இருக்கிறோம். அப்போ போய் இருக்கும்போது ஆண்டவர் வந்து லீட் பண்ற, வந்து என்கிட்ட வந்து உக்கார் அப்படின்னு. எனக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் பேசுற, சாரி கேளு. ஆண்டவரை எந்த மூஞ்சி வச்சுட்டு, ஏன்னா நம்ம எடுத்த வீர டயலாக் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அவன் பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திர சொல்லிட்டு சின்ன கல்லை தட்டி டமார்னு கிடப்போம். அவன் சர்ச்சில் வச்சு சொல்லுவோம், பெரிய பர்வதமே, நேர வீட்டுக்கு போய் படி தட்டி எம்மான்னு கிடப்போம். அவன் அதெல்லாம் நமக்கு. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே ஆமென், சாரிப்பா. ஆண்டவருடைய அந்த நாள் எனக்கு மறக்கவே முடியாது. அது எனக்கு ஒரு பர்த்டே வேற அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் தான் அந்த நாள் எனக்கு ஸ்பிரிட்ல தெரியுது, இது அவருக்கு பிடிக்கல. அணைக்கும் அன்பை அறிந்த பின்பு தூரம் போனேனே, அந்த நாளை எனக்கு மறக்கவே முடியாது. அவர் என் தோள்ல விடுறா வா, நீ வா அடுத்த ஊழியத்தை பாரு, வா. இவரெல்லாம் அவருக்கு வழியே நீ கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிப்பட்ட ஆண்டவரே. அப்ப நான் தவறுனது உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? 2 அடி எக்ஸ்ட்ரா விழுந்து, ஓகே நான் சகிச்சுக்கிறேன், வா. ஆமென். ஒரு காயம் இயேசு
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் உங்க